தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ராஜி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுற, நீ ஆகக்கூடாதுன்னு தங்கமயில தான் பங்கமயிலாக்கி உட்கார வச்சிட்டாங்களே வீட்டில். அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருந்தாலே நீ இப்போ நல்லா இருப்போம்மா லைஃப்பில். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. சீக்கிரமாக அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வர அவளை நீங்கள் ராஜியாக வளர்த்துக்கங்க. அண்ட் குமரவேல் ஸ்டைலில் வந்து எங்களுக்கு வந்து அரசிக்கிட்ட ஒரு ப்ரொபோசல் கெஞ்சி கூத்தாடியாச்சு. இப்போ அவங்கள வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன ப்ரொபோசல் பண்ணுவீங்க? அரசி, நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தணும், அதை விட வந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த குமரவேலை ஆசைப்படுறேன். மன்னிச்சிரு எதுவாக இருந்தாலும். சக்திவேல், கொஞ்சமாவது திருந்துங்க, மனம் வருந்துங்க. உங்களால் வந்து நானும் இப்படி வளர்ந்து தொலைச்சிட்டேன். பப்ளிக்கில் திட்டு வாங்க முடியல, சரிங்களா? நீ என்னடா வந்திருக்க, உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னு டக்குன்னு எடுக்கிறேன். சொல்லுங்க மதி அப்படின்னு வசந்தவாசி பிளாஸ்ட் அந்த சைடு சிரிச்சிருவான். இதேப்பா வந்து சீக்கிரம் வந்து 2 குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நம்ம அப்பா தான் பிளான் பண்ணுறாங்க. ஒன்று சேர்ந்துட்டா சுபம்னு போட்டுருவாங்க பெரியப்பா. அதனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் வளரணும். அதனால தான் அப்பத்தா சீரியல் சுபம் போட போகிறதேன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக பிரச்சனை 2 வீட்டுக்கும் போட்டோம். 2 வீட்டுக்கு போனால் இன்னும் 2 வருஷம் வரும். இல்லை ஒன்றா சேர்த்து மொத்தமாக முடிச்சு விடலான்னு பார்க்காதீங்க. மீனா எனக்கு ஆஃப்டர் அந்த சீன்ஸுக்கு அப்புறம் வந்து பயங்கர திக் ஆகிட்டோம். நான், மீனா, சத்யசாயி எல்லாருமே. நான் வந்து எப்படின்னா சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி, ஏன்னா முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். அந்த மாதிரி என்னதான் வந்து என் புருஷனுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு யோசனை எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க பண்ணுறது கரெக்டு தானா, இல்லை சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்களா, இல்லை ஏமாத்திடுவாங்களா? வாகை சுடவா நியூ பிகினிங் நியூ சீரியல். வாகை சூடாவில் வந்து பியோர் அண்ட் பியோர் வந்து பக்கா பாசிட்டிவ் கேரக்டர். பாசம் வச்சுட்டா வந்து ஈஸியாக அந்த கேரக்டர் வந்து சீட் பண்ணிடலாம். இல்லை ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக இருக்கும். அது எல்லாருமே பாருங்கள், எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் மனோன்ற கேரக்டரில் நம்ம எல்லாரையும் மீட் பண்ண வரேன். வசந்தோசி இருந்தான் அந்த டைமில். இந்த இவர் வெங்கட் ப்ரோ வரதுக்கு முன்னாடி வசந்தோசி இருந்தான். அவன் பயங்கர க்ளோஸ். அவன் கதிர் என்னன்னா கதிர் அடிச்சிருவேன். ஆஃப்டர் மேரேஜ், ராஜியோட மேரேஜ் அப்புறம் கதிர் அடிச்சிருவேன். அடித்த உடனே நிரோஷா மேம் வந்து என்கிட்ட சண்டை, எங்கள் வீட்டு வாசலில் சண்டை போட வருவாங்க. அப்போ நான் வெளியில் வருவேன். வெளியில் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் வருவேன். வந்த உடனே மேம் கேட்பாங்க, நீ என்னடா வந்திருக்க, உங்கள் அப்பா வர சொல்கிறா அப்படின்னு. டக்குன்னு எடுக்கிறேன். சொல்லுங்க மதி அப்படின்னு வசந்தவாசி பிளாஸ்ட் அந்த சைடு சிரிச்சிருவான். விஜய் கதிர் இந்த சைடு சிரிச்சிருவான். சார் அவனை சும்மா இருக்க சொல்லுங்கள் சார், இப்படி தான் சார் ஏதாவது பண்ணிட்டே இருப்பா அப்படி. எங்கள் அப்பா வாய்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசி அப்படியே ஜாலியாக போகும். பட் ஆனால் பயங்கர சீரியஸான பர்சன். டப்பிங்லாம் வந்து கொடுக்கவே விட மாட்டார். என் கண்டென்ட்டுக்கே வந்து நான் தான் டப் பண்ணுவேன் அப்படின்னு. ரெடி, இந்த கண்டென்ட்டுக்கு நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் சேனலுக்கு நீங்கள் போய் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் ஆனால் பண்ண விட மாட்டார். ஏன்னா அவருமே வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவர் ஒயிட் லோட்டஸ்னு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவே ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பயங்கரமான ஒரு டைப்பு. பாண்டியில் ஒரு வீடு, மேனேஜர் அவர், நான் சொல்கிறேன் பல பரிணாமங்கள் அவருக்குள்ளே இருக்குது. பயங்கரமான ஒரு பர்சன் அவர். ஒரு சின்சியர். அவர்லாம் நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 எபிசோடுக்கு ஒரு ஃபுட்டேஜே கொடுப்பாரு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பேக்கப் இருக்கு. அவர் ஒரு பேக்கேஜ் மாதிரி லைஃப். அவருக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் அவர் எல்லாருமே ஆக்டராக பார்த்தே. நிறைய பேர் ஆக்டராக மட்டும்தான் தெரியும். அவங்க பின்னாடி என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்கல்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நீ சொல்றப்ப தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு வாட்டி க்யூட்டாக ஒரு வாட்டி பதில் சொன்னாப்ல. டெலி அவார்டில் வந்து அவருக்கு அவார்டு நாமினியில் இருந்தார். அவருக்கு அவார்டு கிடைக்கல. அந்த டைமில் வந்து சக்திவேல் என்ற சீரியலுக்கு ஷாமண்ணா வந்து அவார்டு வாங்கியிருந்தார். அப்போ வந்து நாங்கள் என்ன யோசித்தோம், இவர் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன் வந்து, டாடி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு, உங்களுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா நல்லா வெயிட்டேஜான ஒரு கேரக்டரு, உங்களுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயம் அவர் சொன்னார். லைஃப் ஆஃப் பை ஹாலிவுட் மூவி இருக்குது இல்லைங்களா, அது வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சீன் எடுத்தாங்க. அந்த கோயில் குளம் மாதிரி வச்சு குளத்துலேருந்து அந்த சாமி ஊர்வலம் வந்து சிலை இப்படி திரும்பணும், இந்த கயிறில் சிலை இப்படி திரும்பி அந்த கரையாண்ட வரணும். அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்தாங்க. லைஃப் ஆஃப் பையில் ஒரு சீன் இருக்குது அந்த மாதிரி.
அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கரையிலேருந்து கயிறை போட்டு மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி இப்படி இழுத்து இப்படி திருப்பணும். அப்போ டிரெக்டர் வந்து இப்படி போயிட்டு இப்படி வரணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் ஆனால் அதை ஒரிஜினல் மெக்கானிசமே அதில் இப்படி வந்துட்டு இப்படி போகும், இப்படி போயிட்டு இப்படி வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல. ஒரு 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அந்த ஹாலிவுட் அந்த டிரெக்டரு, ப்ரொடியூசரு எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. இவர் போயிட்டு ரொம்ப நேரமாக ஷாட் நடக்கவே இல்லை. அவர் என்கிட்ட சொன்ன இது மேட்டர், ரொம்ப நேரமாக ஷாட் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னன்றதை கேட்ட உடனே இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி சீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே சார் ஐ வில் டூ, நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 2 ரோப் எடுத்து இப்படி ஒரு 200 மீட்டருக்கு அந்த ரோப் போட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போதே அப்படியே இப்படி திருப்புற மாதிரி பிளான் பண்ணி இவர் திருப்பி அந்த ஷாட்டை இவர் எடுத்து கொடுத்துருக்காரு. இவர் அந்த சீனை எடுத்து கொடுத்த உடனே அந்த ஹோல் க்ரூ இன்க்ளூடிங் டைரக்டர், ப்ரொடியூசரு எல்லாருமே எழுந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எழுந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னார். ஒரு ஆஸ்கார் அவார்டு வின்னர் ப்ரொடியூசர் அவரே எனக்கு எழுந்து கை தட்டிட்டார். எனக்கு இதுக்கு மேலே எதுக்குடா அவார்டு லைஃப்பில், எனக்கு இது போதும்டா, இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் விடு, எனக்கு அதுவே பெரிய அவார்டு லைஃப்பில் அப்படின்னாரு. அது சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அப்படியே எனக்கெல்லாம் நாமினியில் வந்து கிடைக்கலான்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல, அவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அதை விட பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டதுனால அவருக்கு இது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கூலாக பதில் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து குமரவேலா அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்க்குலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா, ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேரக்டர் பேர் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஓகே, நம்ம அப்பா கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். சக்திவேல், கொஞ்சமாவது திருந்துங்க, மனம் வருந்துங்க. உங்களால் வந்து நானும் இப்படி வளர்ந்து தொலைச்சிட்டேன், பப்ளிக்கில் திட்டு வாங்க முடியல, சரிங்களா? கொஞ்சமாக நல்லவங்களா மாறு டாடி. பெரியப்பா வந்து சீக்கிரம் வந்து 2 குடும்பம் ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம அப்பா தான் பிளான் பண்ணுறாங்க. அது ஒன்று சேர்ந்துட்டா சுபம்னு போட்டுருவாங்க பெரியப்பா. அதனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் வளரணும், அதுக்கப்புறம் பொறுமையாக முடிச்சுக்கலாம் 2-3 வருஷம் கழிச்சு. அதனால் அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள், யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அப்பத்தா உன்னால தான் அப்பத்தா சீரியல் சுபம் போட போகிறதேன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக பிரச்சனை 2 வீட்டுக்கும் போட்டோம், 2 வீட்டுக்கு போனால் இன்னும் 2 வருஷம் வரும். இல்லை ஒன்றா சேர்த்து மொத்தமாக முடிச்சு விடலான்னு பார்க்காதீங்க PS2, புரியுதுங்களா? பாண்டியன் ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை நினச்சாலே. நாங்களாவது பரவாயில்ல, எதிரியாக வந்து எதிர்த்து கூட சண்டை போடுறோம், ஆனால் உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு சீக்கிரட்டாக மறைச்சி உங்களை ஏமாற்றி இப்படி பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாண்டியன் மாமா. கோமதியத்தை என்னதான் வந்து பசங்கன்னு நீங்கள் இருந்தாலுமே ஒரிஜினலாக ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்போது நீங்கள் மறைச்சிருக்கீங்க நிறைய விஷயத்த. அது எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து வெளியில் கொண்டு வந்து சொல்லணும், ஃபேமிலிக்கிட்ட சொல்லணும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆமாம், கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னும் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி மேட்டர்லாம் வெளியே வந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாகும். அது இன்னும் இப்போ ஜாலியாக இருக்கும்ல, அப்போ எங்களுக்கு சண்டை போட்டுப்போம், மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுப்போம் ஜாலியாக, அவ்வளோதான். சரவணன் அவன் ரொம்ப பாவங்க. அவன் கிட்டத்தட்ட 32 வயசு. அவனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணும்போது அந்த வயசு சொல்லியிருப்பாங்க. 32 வயசில் பாவம் அவன் கல்யாணத்தை பண்ணிவிட்டு, அதுவும் மாமியார் வீட்டுக்கு ஃபுல்லாக பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான், போடா, பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன்டா உன்ட்ட இனிமேட்டு, போடா, நீயே நிறைய அனுபவிச்சிட்டடா. கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தான், ஒரு நாள் கூட ட்ராவல்ஸ்லேயே இருக்க மாட்டான், எல்லா பிரச்சனையிலும் இருப்பான். ஒழுங்காக ட்ராவல்ஸை கவனி கதிரே, புரியுதா? எல்லா பிரச்சனைக்கும் வந்து நிற்காத. செந்தில் அவன் தலைவனும் அப்படிதான், அரசாங்க வேலைக்கு போனாப்புல, ஆனால் ஆஃபீஸில் உட்காந்தா மாதிரியே கம்மியாக தான் காமிச்சாங்க. அவருக்கு சீன்ஸே வந்து கம்மியாயிடுச்சு. அது வேற வீடு ஷிஃப்ட் ஆனார் இல்லைங்களா, அதுலேயுமே வந்து அவருக்கு சீன்ஸுமே கம்மியாயிடுச்சு. அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவே இல்லை, ஒரு டெப்த்தாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தலைவா, உங்கள் நல்ல மனசுக்கு மறுபடியும் பேக் டு அந்த பாண்டியன் ஃபேமிலி நீங்கள் வரணும், நிறைய சீன்ஸ் பண்ணணும். மீனா எனக்கு ஆஃப்டர் அந்த சீன்ஸுக்கு அப்புறம் வந்து பயங்கர திக் ஆகிட்டோம். நான், மீனா, சத்யசாயி எல்லாருமே. மீனாக்கு அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிற, அது ரொம்ப டேஞ்சர் இருக்கிறதுலே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். அது கேரக்டராக சொல்கிறேன், இது ஒரிஜினலாக போயிட போகுது. ராஜி, IPS ஆகணும்னு ஆசைப்படுற, நீ ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நீ அந்த மாதிரி நீ அரெஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு 2 பேர் எங்கள் அப்பாவும் நானுமா தான் இருப்போம். அதனால் வந்து நீ IPS ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். தங்கமயில்,
தங்க மயில தான் பங்க மயிலாக்கி உட்கார வச்சிட்டாங்களே வீட்டில். ஓகே, உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருந்தாலே நீ இப்போ நல்லா இருப்பம்மா லைஃப்பில், புரியுதுங்களா? அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. இதுக்கு மேலே வந்து வேஸ்ட் பண்ணிடாத லைஃப்பை, தங்கமயிலே வேஸ்ட் பண்ணிடாத. அப்பப்போ வந்து போகிற குழலி சண்டைனா தான் உன்னை கூப்பிட்றாங்க. அதனால் நீயும் கடவுளை வேண்டிக்கோ, டெய்லி சண்டை வரா மாதிரி இந்த பாண்டியன் ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்ட்டு. சண்டை போடுறது மெயினே நீ தான். நீ மட்டும்தான் மிஸ்ஸிங் போலீஸ் ஸ்டேஷனில். நீ தான் மெயினாக அவளை கையை பிடிச்சி எடுத்துன்னு போய் வீட்டு வாசல் வெளில தள்ளுவ. அவங்கள எப்படி மிஸ் பண்ணாங்கன்னே தெரில. இப்போ வரைக்கும் எனக்கு அதான் டவுட். அவங்களையும் சேர்த்து எஃப்ஐஆர் பண்ணி உள்ளே உட்கார வச்சிடும். ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள இது பண்ணிட்டாங்க. மிஸ் ஆயிடுச்சு. எஸ், மிஸ் ஆகிட்டாங்க. எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதில் வந்து ஆல்ரெடி இப்போ ராஜ்குமார்லாம் விட்டீங்களே. ஐயோ, ராஜ்குமார், சாந்தினி. ஆமாம், சொல்லுங்க. ராஜ்குமார், நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே 2 வீட்லேயும் சேர்ந்து ஷூட்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணுற. கடவுள்னா ஆசைப்படுறாரோ அதுதான் உனக்கு. அதனால சாந்தினி, சுகன்யா வந்து எப்படின்னா சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி. ஏன்னா முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். அந்த மாதிரி என்னதான் வந்து என் புருஷனுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு யோசனை எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அவள் பின்னாடி இவங்க பண்ணுறது கரெக்டு தானா, இல்லை சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்களா, இல்லை ஏமாத்திடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுகன்யாவோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். மற்றபடி சூப்பர் டைப்பு. மச்சான்லாம் ரொம்ப க்ளோஸு. வின்னர்லாம் அடிச்சிருக்கான். இப்போ சிங்கிள் பசங்களில் நல்லா க்ளோஸ். அம்மா அண்ட் பெரியம்மா, அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எங்கள் அம்மாவுக்கு என்ன அட்வைஸ்னால், பையன் எப்போவுமே கெட்டவனாகவே இருப்பானே மைண்ட் செட்டில் இருக்காத, புரியுதா? அப்பப்போ கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து நான் கெட்டவன் அப்படின்றத மைண்ட் செட்லேருந்து எடுத்துருங்க. குமரவேலா சொல்கிறேன். பெரியம்மா வந்து ரொம்ப பாசமானவங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகாட்சி சீனாக வருது அவங்களுக்கு. ராஜியை பிரிஞ்சிட்டமே அந்த மாதிரி வந்து. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளோதானே. சீக்கிரமாக அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு வர அவளை நீங்கள் ராஜியாக வளர்த்துக்கங்க. எனக்கு இந்த கொஸ்டின் வருது. ராஜின்னு வரப்போ அவங்க உங்கள் தங்கச்சி தானே. அவங்க அப்போ வந்து வீட்டில் என்னதான் எதிர்த்தாலும் தங்கச்சிக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம், அவங்க லைஃபுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாரை விடவும் நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அவன் மேலே. அதுதானே சொல்கிறேனே, நம்ம எவ்வளோக்கெவ்வளோ இந்த பாசம் வைக்கிறோமோ, ஒருத்தங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது அவ்வளோக்கெவ்வளோ வந்து அப்படியே டோட்டலாக மாறி அப்படியே விஷமாயிடுவோம். அந்த மாதிரி தான். பட் ஆனால் பேசுகிறோம், ரோட்லலாம் பார்த்தா பேசுகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் குமரவேல் ஸ்டைலில் வந்து எங்களுக்கு வந்து அரசிக்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கெஞ்சி கூத்தாடியாச்சு. இப்போ அவங்கள வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன ப்ரொப்போசல் பண்ணுவீங்க? அது பைத்தியங்க, அது பைத்தியமா? 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு ஸ்பாட்டில். நல்ல டைப், ஜாலி டைப். அரசி, உனக்கே தெரியும் பண்ண தப்பு எதுவுமே இருந்து கிடையாது, எல்லாம் எங்கள் அப்பா தான். அதனால் சீக்கிரமாக வந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும், அதை விட வந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த குமரவேலா ஆசைப்பட்றேன். மன்னிச்சிரு எதுவாக இருந்தாலும். ஸோ நம்ம வாகை சுடவா நியூ பிகினிங், நியூ சீரியல். இதில் வந்து நம்ம ஆண்டகனிஸ்ட்லேருந்து ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் தெரியுதுல்ல இப்போ பிஎஸ்ல. பட் ஆனால் வாகை சூடாவில் வந்து பியோர் அண்ட் பியோர் வந்து பக்கா பாசிட்டிவ் கேரக்டரு. அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு வெள்ளேந்தியான ஒரு கேரக்டரு. பாசம் வச்சுட்டா வந்து ஈஸியாக அந்த கேரக்டரை வந்து சீட் பண்ணிடலாம், என்ன சொன்னாலும் நம்புவான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஈஸியாக ஏமாற்றிடலாம் இவனை அப்படின்னு வெகுளியான ஒரு கேரக்டர் தான் வந்து வாகை சூடாவில் பண்ணுறேன். கம்மிங் ஜான் 26 நினைக்கிறேன், மேபி அந்த டைமில் தான் வரும். 26 வந்து எல்லாருமே பாருங்கள். நம்ம ஜீ தமிழில் நைட் 9:30 வாகை சுடுவா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வரும். என்ன இர்ஃபானுக்குலாம் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வராரு இர்ஃபானு. தென் அரவிந்த் அண்ணா, அவர் வந்து அவருமே 10 இயர்ஸ் கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர்லாம் வந்து சன் மியூசிக்கில் வந்து பிரஜின் அண்ணா, அவர்லாம் வந்து ஸ்டார்டிங் செட்டு இந்த ஆங்கர் ஆகணும்னு நாங்களாம் ஆசைப்பட்டோம்ல, நாங்களாம் ஆசைப்பட்ட டைம் அது சன் மியூசிக்கில். அவர் என்ட்ரி, அதுக்கப்புறம் குயிலி மேம் அவங்களோட என்ட்ரி, அவங்களுமே வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட என்ட்ரி. நிறைய பேர் பண்ணுறோம். விலாசினி பண்ணுறாங்க, எனக்கு அண்ணியாக பண்ணுறாங்க விலாசினி. அதுக்கப்புறம் எனக்கு பேராக வந்து பர்வீன் பண்ணுறாங்க. இர்ஃபானுக்கு பேராக வந்து பவித்ரா பண்ணுறாங்க. தென் என்னோடய அம்மா கேரக்டர் ஜானகி அம்மா பண்ணுறாங்க. அவங்களாம் தெரியும், கிழக்கு வாசல். அதுக்கப்புறம் வந்து டைனோசரஸ்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபாதராக வந்து அருள் சார் பண்ணியிருக்காரு.
அப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டர் கேரக்டர் ஒருத்தங்க பண்ணுறாங்க, அவங்களுமே நல்லா பண்ணுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா காயத்ரி மேம், பர்வீனோட அம்மா, பவித்ராவோட அம்மாவை காயத்ரி மேம் பண்ணுறாங்க. அவங்க லேட்டஸ்ட்டாக கூட கலைமாமணி அவார்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய பர்சன்ஸ்லாம் இருக்கும்போது இவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற விஷயம் எனக்கு கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ் பேரபிள் பிக்சர்ஸுக்கு, ரொம்ப நன்றி. அந்த கதையுமே வந்து சூப்பர் கதைங்க, பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. அந்த கதைலாம் சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருக்காது, அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். அந்த ஸ்டோரி நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு கதையாக இருக்கும். அது எல்லாருமே பாருங்கள், எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் மனோன்ற கேரக்டரில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வரேன் நான். இப்போ தனி கொடுத்துனவனை பார்த்தாலே அப்படியே வந்து கையை தூக்குமுன்னும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பம்னா வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட்டு பில்லு, ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி எசென்ஷியல்ஸு. இப்போ சடனாக யாருக்குன்னா ஒரு பிரச்சனைனா செலவு. ஃபேக்காக இருக்கும்போது நம்புவாங்க எப்போவுமே, அது யூஸ்வலாக மனித இயல்பு. நம்ம ஃபேக்காக இருக்கும்போது நம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலாக இருந்தால் நம்ப மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். நம்ம இந்த மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவோம் தெரியுமா, அதை பண்ணாமல் இருக்கணும். அதை பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குமே லைட்டாக மனசு இறங்கும். இன்னும் கிறுக்குத்தனமாக எதனா பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அப்படியே அவங்களே இறங்குவாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.